நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் நம்ம பந்தயத்துக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய புறாக்களில் உள்ள முக்கியமான புறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பந்தயத்துக்கு நம்மகிட்ட புறா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இருக்கக்கூடியதில் நல்ல முக்கியமான பேடுகள் பற்றி பார்க்கலாம். இதில் நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இம்போர்ட்டட் பேடு எடுத்திருந்தோம். அதனுடைய பிள்ளையை நாங்கள் பறத்தி பார்த்துருந்தோம். ஒரு 500 கிலோமீட்டர் பறந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். நமக்கு ஒரு முக்கியமான பிராயல் உள்ளது. அதனுடைய குஞ்சுகளும் அந்த இம்போர்ட்டட் பேடோட பிள்ளையும் இந்த வருஷம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்து அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாமே ஒரு முக்கியமான லாங் டிஸ்டன்ஸ் பேடுகள் தான். எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட 1000 கிலோமீட்டர் வரை சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பேடுகள் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் தைரியமாக 1000 வரை பந்தயத்து விட்டு 1000 ரிட்டன் எடுத்தோம்னா 1500லேயும் இந்த வருஷம் பங்கேற்போம். இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. 2 மாதத்தில் புறாக்களும் ஓரளவு நல்ல ஸ்டடி ஆகிரும். பறக்க முடியலாம். இப்போ மோல்டிங்கில் இருக்கிறதுனால அந்த அளவு ஃப்ளை பண்ணாமல் ஒரு நார்மலாக வச்சிட்ருக்கோம். இந்த வருஷம் பந்தயத்தில் வைக்கக்கூடிய புறாக்கள் நம்மளுக்கு ஒரு வருஷ பிராயம், ஒரு 1.5 வயசு அந்த ரேஞ்சில் உள்ள புறாக்கள் தான் இருக்குது. ரொம்ப ஓல்டு புறாக்கள் நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பண்ண பேடுகள்லாம் ஷார்ட் பேடில் இருக்க வேண்டியது அதனால் யங் பேடும் கொஞ்சம் வயசு உள்ள புறாக்கள் தான் நம்ம கையில் இப்போ இந்த வருஷம் இருக்குது. இருந்தாலும் பறக்கணும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த முக்கியமான புறான்னு சொன்னது அந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புறா இந்த பேடு தான். ஒரு இம்போர்ட்டட் லைனு. இதனுடைய பாடி அமைப்பு, தலைக்கட்டு எல்லாமே டோட்டலாக ஒரு வித்தியாசமான இதில் இருக்கும். இதனுடைய தலைமைப்பை பார்த்தாலும் நம்ம இங்கே உள்ள நார்மல் பேடோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சப்புன மாதிரி, மூக்கு நல்ல நீண்ட மாதிரி இருக்கும். அதனுடைய நெஞ்சியோட எலும்பு அமைப்பு அது கூட வித்தியாசமாக தான் இருக்கும். நார்மலாக இங்கே உள்ள பேடுகளோட வித்தியாசமான லுக்கில் தான் இருந்தது. இந்த பேட்டில் தான் எங்களுடைய அந்த கிளாவர் லைனும் லாங் டிஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய இதை நாங்கள் ப்ரீட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு பேடை நாங்கள் பந்தயத்துக்கு இறங்கியிருந்தோம். அந்த பேடு நம்மக்கிட்ட யங் பேட்லேயே 500 கிலோமீட்டர் பறந்து ஃபால்கன் அடிபட்டு ஒரு 3வது நாள் தான் லேட் ரிட்டன் ஆச்சு. ரொம்ப நல்ல பேடு. அது தலைவட்டில் மாட்டிக்கிட்டு அதனால் அதையும் ஸ்டாக் பண்ணல. அடுத்து அதில் இருந்த குஞ்சுகளும் இந்த வருஷம் பந்தயத்துக்கு இறக்குறோம். அந்த குஞ்சுகள் இந்த வருஷம் எவ்வளோ பறக்கணிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த 500 பேர் அந்த சப்ஜா கிளாவர், எங்கள் கிளாவர் லைனில் மிஸ் பண்ணி எடுத்த குஞ்சு. இதனுடைய குஞ்சுகள் இந்த வருஷம் 2 குஞ்சுகள் பந்தயத்துக்கு இறங்குது. ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு உடல் கட்ட அமைப்பில் சூப்பராக இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல ஒரு இதில் ஏற்கனவே தலைவட்டில் சாவக தேடி கிடந்து அதிலேருந்து நாங்கள் காப்பாற்றிட்டோம். இப்போ ஸ்டாக்கு ஒன்றில் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டாக் பேடில் ஒரு பெஸ்ட் பேடாட்டு இதுவுமே ஒரு இம்போர்ட்டட் லைனில் நம்மகிட்ட இருக்குது. இதனுடைய குஞ்சுகளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு எந்த பேடு பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தாலும் நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பேடை நாங்கள் பந்தயத்துக்கு விட்டு நோட் பண்ணதில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, இதனுடைய ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆனால் அது ஏரியாவை கவர் பண்ணி வரக்கூடியதில் அதாவது தனித்து வரக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டி, ஏரியாவை கவர் பண்ணதில் ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள புறா. அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னாலும் அழகாக வரும்.
ஆனால் இதனுடைய குஞ்சுகள் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்பீடு லைனை தான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய குஞ்சுகள் எந்த மாதிரி வருதுன்னுக்கிட்டு இந்த வருஷம் பார்த்தா தெரியும். நாங்கள் பொதுவாக வந்து கொஞ்சம் மீடியமாக பறக்கக்கூடிய ப்ராக்களுக்கு ஸ்பீட் லைனை மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். இதுதான் நம்ம துபாயில் இருந்தால் எடுத்த அந்த ஆண்லேருந்து எடுத்த பட்டா ஒரு 500 பறந்தில் அதுக்கு பிள்ளை நல்ல ஃபாரின் ப்ரா லுக்கில் விழுந்துருக்கு. அதை பிறகு பறவையும் நல்ல குவாலிட்டியான பறவை, ரொம்ப சாஃப்ட்னஸ் ப்ரா, சிங்கிள் டெய்லு. இந்த தடவை இது ரைஸுக்கு இறங்கி பார்க்கணும் எந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா இன்றைக்கி தான் ப்ராயை பிடிச்சி பார்க்கும்போது தெரியும் என்னென்னு தெரியல. இப்போ ஃப்ளையிங்கில் ப்ராய் இருக்குது, ரெக்கை பொட்டியிருக்கு டேமேஜ். அந்த ஆண் பட்டாக்கும் இதே ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. நார்மலாக நம்ம ஃப்ளையிங்கு ப்ராய பறத்தது தான், அது என்ன ரீசன்னால பொட்டுச்சுன்னு தெரியல. ஏன்னா ப்ரா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த சகரியன் எப்படி ரெடி ஆகுங்க தான் பார்க்கணும். இல்லாமல் ப்ரா குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல சிங்கிள் டைம் தான். அவங்களோட கமாண்ட் சொல்லுங்கள் அப்புறம் எப்படி இருக்கு. இது நம்ம இந்த 500 பறந்த ஆள்லேருந்து ப்ரீட் பண்ணது அந்த ஃபாரினானுக்கு பிள்ளைக்கு இல்லை. இது நல்ல ஃப்ளையிங், நல்ல ஸ்பீடு இருக்குது. ஃபீமேல் ஒன்று உண்டு, அது வெளியே கிடக்கு, அதை எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லைனில் உள்ளது, கல்கத்தா ப்ராயில் உள்ளது. இது தவுப்பனுக்கு அந்த தாத்தா லைனில் 1000 பறந்தது. இதுக்கு தவுப்பன்லேருந்து இதுக்கு எங்கிட்ட 500 பறந்த ப்ரா. அதுலேருந்து டைரெக்டாக நாங்கள் எடுத்த பட்டா இதுக்கு மூத்த வைப்பு எடுத்தது 700 2ஆம் நாள் காலில் எல்லாம் பண்ணிச்சு. 550 ஆண்டடையெல்லாம் வந்துச்சு. யங் பேர்டில் 1000 வச்சு மிஸ் பண்ணோம் போன வருஷத்துக்கு. இந்த வருஷம் இப்போ ஒரு பட்டா கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ரைஸில் ஓட்டி பார்க்கணும். நல்ல பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு தான் கையிலே பிடிச்சி பார்த்துருக்கேன், அவ்வளோ குவாலிட்டி. எனக்கே தெரியும் வித்தியாசம். இந்த வருஷம் இது என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.